அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது. மனதை தைரியப்படுத்தி பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால், உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய சூழலில் மிகவும் வலுவாக வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான். 9ஆம் இடத்தில் இருந்து அதிசாரமாக 10ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெற்ற சூழலில் 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி தற்போது பின்னோக்கி நகர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பு. ஆனால் டிசம்பர் மாதத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கும் வக்ரத்தை நோக்கி பின்னோக்கி நகர்கிறாருங்க. எனவேதான் கூடுதல் கவனத்துடன் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத ஒன்று நடப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக குரு பகவான் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக குரு பகவான் பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அதிலும் குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என 4 மாதங்கள் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். நவம்பர், டிசம்பரில் பெரியளவு பிரச்சனை இல்லை என்றாலும் ஜனவரி, பிப்ரவரியில் 9இல் அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் எதிர்பாராத ஒன்று தீமை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது அந்த எதிர்பாராத ஒன்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாக உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றால் நிறைந்த மாறுதல் உண்டு. ஆனால் அவர் வக்ரம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் வலுவாக வலம் வந்தாலும் கூட அவரது பார்வை மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். ஆனால் தற்போது அவர் வலுவிழந்த அமைப்பில் வக்ரம் பெற்ற அமைப்பில் அவரது பார்வை பல இடங்களில் பதிவதால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த தருணத்தில் குரு பகவானின் பார்வை மிகவும் வலுவாக 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் 2, 4, 6 ஆகிய இடங்களிலும் ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களிலும் கிடைக்க போகிறது. குரு பகவானின் பார்வை முதல் 2 மாதங்களுக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மிக வலுவாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக தவிடுபடியாக்கி நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதேவேளையில் சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். ஜனவரி, டிசம்பர் மாதத்தில் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. எனவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் உள்ளிட்ட மாதங்களில் ஜென்மராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில் வரக்கூடிய சிரமங்களும் தடைகளும் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். தைரியத்துடன் மனதை தைரியப்படுத்தி கொண்டு பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் சங்கடம் நிறைந்தவையாக அமைந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழி உறவு முறைகள் பெறுவதோடு பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் குடும்பம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வது நல்லது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று குடும்ப உறுப்பினர்களிடம் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். வார்த்தைகளை பக்குவமாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிச்சயமாக அதிகரிக்கும். கூடுதல் கவனத்துடன் இருந்தால் லாபத்தை உயர்த்துவதோடும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகளை நன்மை நிறைந்த
சிந்தனையோடு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமையும். குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட இந்த தருணத்தில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஆனால் வீண் விரய செலவுகள் எதிர்பாராத ஒன்றாக அமையலாம். எனவே அந்த எதிர்பாராத ஒன்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்றால் பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிடுங்க. அப்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஒன்று நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக உங்களை தேடி வரும். எதிர்கால நலனுக்கு ஏற்றவாறு தற்போது முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளும் சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புது முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். இடைத்தரகர்களை முழுமையாக நம்பிவிட வேண்டாம். உங்களுடன் பணியாற்றக்கூடியவர்களை நம்பி உங்களது தனிப்பட்ட விஷயங்களை அவர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில சங்கடங்களும் சிரமங்களும் வரலாமே தவிர நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்கும்போது அது போன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மையை விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் தான் இருக்கும். எதிர்பாராத ஒன்று நடக்கும் என்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடு செய்வதை நிச்சயமாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். திருப்திகரமாக அனைத்து திட்டங்களும் சரியாகவும் சரிவர சாதகமாக அமைந்திருந்தால் மட்டும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஆனால் அவை அனைத்தையும் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் எதிர்கொண்டால் அவற்றில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் நாதர் உச்சம் பெற்ற அமைப்பில் மிக விரைவில் வலம் வர போகிறார். தற்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் அளவற்ற நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிதாக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதோடு வருமானம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சனி ராகு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கும் போதும் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் இந்த வேளையில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் அரசியல் துறைக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியான வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனத்தோடு பெற்றோர்கள் இருப்பது நல்லது. பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் அதிக கவனத்துடன் இருந்தால் கவனச்சிதறலை தவிர்த்து நல்ல முன்னேற்றமும் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் கடினமாக உழைத்தாலும் நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அற்புதமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.